வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். கர்நாடகால இருக்கிற சிக்கோட்டி தாலுகா பக்கத்துல ஒரு விவசாய நிலம் இருக்குது. சரியா 2024 டிசம்பர் 10 காலையில விவசாயம் பண்றதுக்காக அந்த நிலத்துக்கு சில வேலையாட்கள் போயிருக்காங்க. அப்படி அங்க போனவங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண கிளம்பும் போது அங்க இருந்த ஒரு பயங்கரமான காட்சி அவங்களோட ஈரக்கொலையை நடுங்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த விவசாய நிலத்துல குடல் எல்லாம் வெளியில சரிஞ்சு 2 துண்டா வெட்டப்பட்டு பார்க்கவே அருவருப்பான தோற்றத்துல ஒரு மனித சடலம் இருந்திருக்கு. இப்போ இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணினதும் கிரைம் ஸ்பாட்டை ரீச் பண்ணின போலீஸ் கில்லருக்கு எதிராக ஏதாவது தடையோ இருக்குதான்னு தெரிஞ்சுக்க அந்த பகுதி ஃபுல்லா தரவா செக் பண்றாங்க. இப்படி 2 துண்டா வெட்டப்பட்டு கொடூரமான மரணத்தை சந்திச்ச அந்த கில்லர் யாரு? குற்றவாளியை கைது பண்ணும் போது அந்த கிராம மக்கள் எல்லாரும் மிரண்டு போக என்ன காரணம்? ரீசனா நடந்த இந்த பயங்கரம் கர்நாடகா ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற அளவுக்கு அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சடலம் இருக்கிற அந்த விவசாய நிலம் அந்த கிராமத்துல வசிக்கிற ஒரு நபருக்கு சொந்தமானது. சோ அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலம் எனக்கு சொந்தமானது தான், ஆனா நான் இங்க டெய்லி வரமாட்டேன், என்னோட நிலத்துல வேலை பார்க்கறவங்க மட்டும்தான் இங்க வருவாங்க, சோ இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த நிலத்துல வேலை பார்க்கறவங்களும் எங்களுக்கும் இந்த சடலம் இங்க எப்படி வந்ததுன்னு எதுவும் தெரியாது சார்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அந்த சடலம் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கும் போதுதான் இறந்து போன அந்த நபர் அதே கிராமத்தை சேர்ந்த 40 வயசான ஸ்ரீமந்த் இட்னாலின்னு தெரிய வருது. இப்போ இந்த பயங்கரத்தை பத்தி ஸ்ரீமந்தோட ஒய்ஃபான சாவித்திரிக்கு தெரியப்படுத்தின மறு நிமிஷமே அந்த பெண்மணி அலறி அடிச்சு சடலம் இருக்கிற அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்காங்க. அடுத்ததா தான் ஹஸ்பண்டோட இந்த பரிதாப நிலைமைய பார்த்து துடிச்சு போன அவங்க அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட என் ஹஸ்பண்ட இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணினவங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கால்ல விழாத குறையா அழுதுருக்காங்க. இந்த டைம்ல ஸ்ரீமந்தோட உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த நபருக்கு யார் மேலேயாவது முன்விரோதம் இருக்குதா, அப்படி இல்லனா அந்த நபர் யார் கூடயாவது அஃபேர்ல இருந்தாங்களா இப்படின்னு பல ஆங்கிள் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக எஸ்பி பீமாசங்கர் தலைமையில 3 போலீஸ் அதிகாரிகள் அந்த கிராமத்துல ஸ்டே பண்ணி நைட்டு பகல்னு பார்க்காம கடுமையா உழைச்சிருக்காங்க. அந்த கிராம மக்களும் போலீஸை ஊக்கப்படுத்துற மாதிரி அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் சலிக்காம பதில் சொல்லியிருக்காங்க. சரியா 2 நாள் விசாரணைக்கு அப்புறமா இறுதியா ஸ்ரீமந்தோட ஒய்ஃபான சாவித்ரி கிட்ட உங்க ஹஸ்பண்ட நீங்க எப்ப கடைசியா பாத்தீங்க, அவர் வீட்டை விட்டு எப்ப வெளியில கிளம்பினாருன்னு கேட்டதுக்கு சாவித்ரி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் டிசம்பர் 9 குடிச்சிட்டு வந்து என்கிட்ட தகராறு பண்ணினாங்க, அதுக்கப்புறமா அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு, மறுநாள் காலையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதை வச்சுதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணையா சாவித்ரியோட அந்த 2 பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த 2 பொண்ணுங்களும் எங்க அப்பாவை யார் இப்படி கொலை பண்ணினாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த 2 சிறுமிகளும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு பதில மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த 2 சிறுமிகளோட கண்களும் அடிக்கடி அங்க இருந்து அவங்களோட அம்மாவை தான் பார்த்துட்டே இருந்திருக்கு. மேற்கொண்டு அந்த சிறுமிகளோட ஃபேஸ்ல ஏதோ ஒரு பதற்றம் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் உடல் அசைவையும் வச்சு இவங்க தான் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத போலீஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிறுமிகளோட பதற்றம் போலீஸோட சந்தேகத்தை தாயான சாவித்ரி பக்கம் திரும்ப வச்சிருக்கு. அதே சமயத்துல அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சாவித்ரி தான் கில்லர் அப்படிங்கிற சந்தேகத்தை ஆழமாக்கிருக்கு. சாவித்ரி போலீஸ் கிட்ட தன்னோட ஹஸ்பண்ட கடைசியா பார்த்ததா சொன்ன அந்த டைம்க்கும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஸ்ரீமந்தோட மரணம் நிகழ்ந்ததா சொல்லப்பட்ட அந்த டைம்க்கும் இடையில பல மணி நேரம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அதாவது சாவித்ரி சொன்ன அந்த குறிப்பிட்ட டைம்க்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்ரீமந்த் இறந்து போனதா ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ மனைவியான சாவித்ரி ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கொஞ்சம் காட்டமா விசாரிக்கும் போது பல அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகிருக்கு.
ஸ்ரீமந்த் சாவித்ரி தம்பதி 2 பேரும் கர்நாடகா பெலகாவில இருக்கிற உமராணி அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிற ஸ்ரீமந்த் டெய்லி குடிச்சு தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அடிச்சு சித்திரவதை பண்றத வழக்கமா வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பணத்துக்கு பேயா அலையிறாவே தன்னோட மனைவிய அடிச்சு அவங்க சேர்த்து வச்சிருந்த பணத்தை வாங்கி குடிச்சு கும்மாளம் போட்டிருக்கான். மனைவியான சாவித்ரியும் இதுதான் தன்னோட தலையெழுத்துன்னு நினைச்சு எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீமந்த் தன்னோட மனைவி கிட்ட நான் ஒரு பைக் வாங்கணும், சோ உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நகையையும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி தகராறு பண்ணிருக்கான். அதுக்கு சாவித்ரி உன்னை கல்யாணம் பண்ணினதுல இருந்து எனக்கு நிம்மதியே இல்ல, நான் போட்டு வந்த எல்லா நகையையும் வித்து நீ செலவு பண்ணிட்ட, சோ இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீமந்த் என்ன சொல்லியிருக்கானா, உன்கிட்ட எதுவும் இல்லைன்னு பொய் சொல்லாத, உன் பேர்ல ஒரு நிலம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சோ அந்த நிலத்தை வித்து எனக்கு ஒரு பைக் வாங்கித்தான்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட தகராறு பண்ணிருக்கான். அதுக்கு சாவித்ரி அந்த நிலத்தை நான் என் குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக வச்சிருக்கேன், சோ அதெல்லாம் வித்து உனக்கு பைக் வாங்கி தர முடியாது, உனக்கு பைக் வேணும்னா நீ வேலைக்கு போய் உழைச்சி உன்னோட சொந்த பணத்துல வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தன்னோட மனைவி தான் என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டே இருந்தனால கோவம் தலைக்கேறின ஸ்ரீமந்த் சாவித்ரிய பலமா அடிச்சு உடல் ரீதியா கொடுமைப்படுத்தியிருக்கான். சரியா 2024 டிசம்பர் 8ஆம் தேதி நைட்டு மறுபடியும் பைக் விஷயமா சண்டை போட ஆரம்பிச்ச ஸ்ரீமந்த் தன்னோட மனைவி கிட்ட நீ போய் உங்க அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கான். அதுக்கு சாவித்ரி என்னோட அப்பாவுக்கு வயசாகிருச்சு, சோ இனிமேலும் என்னால அவரை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்ரீமந்த் சொன்ன ஒரு விஷயம் சாவித்ரிக்கு பயங்கரமான கோபத்தை வர வச்சிருக்கு. அதாவது பைக் வாங்க என்கிட்டயும் பணம் இல்ல, உன்கிட்டயும் பணம் இல்ல, அதனால நான் எனக்கு தெரிஞ்ச சில பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நான் யார கை காட்டுறேனோ நீ அவங்களோட ஆசைக்கு மட்டும் சம்மதம் தெரிவிச்சா போதும், நீ அவங்க கூட க்ளோஸா இருந்தீனா அவங்க நிறைய பணம் தருவாங்க, அந்த பணத்தை வச்சு நான் ஒரு புது பைக் வாங்கிருவேன்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்கான். இந்த வார்த்தையை கேட்டு நொந்து போன சாவித்ரி உயிரே போனாலும் நீ சொல்ற அந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் இடையில உள்ள தாம்பத்திய உறவு இதோட முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காங்க. இப்போ தன்னோட மனைவி தான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறா, சோ தன்னால ஒரு புது பைக் வாங்க முடியலையேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணின ஸ்ரீமந்த் மது கடைக்கு போய் மது குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ரிட்டர்ன் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வீட்டுக்கு வந்த அவன் தன்னோட மனைவியை அடிச்சது மட்டும் இல்லாம தாங்கிட்ட க்ளோஸா இருக்க சொல்லி கம்பல் பண்ணிருக்கான். ஆல்ரெடி பயங்கர கோவத்துல இருந்த சாவித்ரி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம ஸ்ரீமந்த கடுமையா திட்டிருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அவன் குடி போதையில தன்னோட ஆசையை கட்டுப்படுத்த முடியாம தன்னோட வீட்டுல தூங்கிட்டு இருந்த தன்னோட மூத்த பொண்ணு பக்கத்துல போய் தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான். அதை பார்த்த அடுத்த செகண்டே தாயா இருந்த சாவித்ரி காளியா மாறி தன்னோட ஹஸ்பண்ட தரன்னு இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கழுத்தை இறுக்கமா நெரிச்சிருக்காங்க. அடுத்ததா கோவத்தை அடக்க முடியாம தான் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்து தான் ஹஸ்பண்டோட தலையில போட்டு தொடர்ந்து பல தடவை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. மறுநாள் விடிஞ்சா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம், சோ அதுக்குள்ள இந்த சடலத்தை வேற எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்ச அவங்க பலமா யோசிக்கும் போது ஒரு ஐடியா வந்திருக்கு. சாவித்ரியால தனியால இருந்து அந்த உடலை தூக்கிட்டு போக முடியாது, சோ கிச்சன்ல இருக்கிற கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த உடலை தலையில இருந்து இடுப்பு வர ஒரு துண்டு, இடுப்புல இருந்து கால் வர இன்னொரு துண்டு இப்படின்னு 2ஆ வெட்டி அந்த 2 துண்டையும் 2 பீப்பாயில அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அந்த பீப்பாய தன்னோட வீட்டுல இருந்து உருட்டிக்கிட்டே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு விவசாய நிலத்துல அந்த உடலை போட்டிருக்காங்க. இறுதியா 2 உடலையும் டிஸ்போஸ் பண்ணினதுக்கு அப்புறம் உடலை எடுத்துட்டு போன அந்த பீப்பாய கிளீன் பண்ணி பக்கத்துல இருந்த கிணத்துக்குள்ள தூக்கி எறிஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு உடலை கட் பண்ண யூஸ் பண்ண கத்தி, ரத்தமா இருந்த மெத்த இப்படின்னு இது எல்லாத்தையும் கல்ல கட்டி அதே கிணத்துக்குள்ள எரிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு போன சாவித்ரி ரத்தமா இருந்த அந்த கல்லையும் கிளீன் பண்ணி அங்க இருந்த கொட்டகையில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ரத்தமா இருந்த தன்னோட ட்ரெஸ்ஸை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை குப்பையில கொட்டிருக்காங்க. இப்படி எல்லா ஆதாரத்தையும் அழிச்ச சாவித்ரி நடந்த இந்த கொடுமையை பார்த்து மிரண்டு போயிருந்த தன்னோட பொண்ணுங்க கிட்ட இப்படி ஒரு அப்பா உங்களுக்கு தேவையில்லை, வீட்டுல நடந்த இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் வாய் திறக்க கூடாது, யார் எது கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை டிசம்பர் 8ஆம் தேதி நைட்டு நடந்திருக்கு. ஆனா போலீஸ் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சது டிசம்பர் 10ஆம் தேதி காலையில. இந்த சடலத்தை கண்டுபிடிச்ச 2 நாளைக்கு அப்புறம் குற்றவாளியான சாவித்ரியை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அவங்கள ஜெயில அடைச்சிருக்காங்க.
இப்படி ஜெயிலுக்கு போகும்போது சாவித்ரி தன்னோட மகளை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணினேன். இப்போ நான் இல்லாம என்னோட 2 பொண்ணுங்களும் எப்படி வாழ போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுருக்காங்க. தன்னோட மகளை காப்பாத்த சாவித்ரி பண்ணினது ஒரு வகையில சரியா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அந்த தாய் ஒரு குற்றவாளியா தான் இருக்காங்க. குடி போதையில தன்னோட மனைவியையே விபச்சாரத்துக்கு தள்ளி தன்னோட பொண்ணையே வேட்டையாட நினைச்ச ஸ்ரீமந்தோட செயலை பத்தியும், தன்னோட மகளுக்காக தன்னோட ஹஸ்பண்டையே கொலை பண்ணின சாவித்ரியோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.